பேட்டை பராக். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? பேட்டை பராக். நேற்று நாங்கள் சிட்டி வாக் போயிருந்தோம் ஜெத்தாவில். நம்ம ஊர் எம்ஜிஎம் கிஸ்கிந்தா நம்ம ஒரு எக்ஸிபிஷன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஆனால் அதோட சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. பார்க்குறீங்களா? பாருங்கள். அது முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். ஸோ ஜித்தா ஃபஸ்ட்டு ஜித்தா கட்டின ஜித்தால் தான் அந்த சிட்டி வாக் இருக்குது. ஓகே, ஸோ சிட்டி வாக்கோட என்ட்ரன்ஸ் இவ்வளோ சூப்பராக பாருங்கள். ஸோ பார்க்கவே அழகாக இருக்குது. அப்படியே உள்ளே போகிறோம். நாங்கள் பார்க்க ஒரு க்யூரியாசிட்டியாக இருக்குது. அப்படியே எப்படி இருக்குமோ எது இருக்குமோ சொல்லிட்டு. 35 ரூபா என்ட்ரன்ஸ் டிக்கெட், 35 ரியால் என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு. மீதி உள்ள கேம்ஸ் எல்லாம் தனித்தனி ரியால், எது வேணால் காசு ஜாஸ்தி. ஸோ உள்ளே நானும் ஃப்ரெண்ட்ஸும் போகிறோம். பார்த்தா நம்ம ஊர் மாதிரி ராட்டினங்கள் எல்லாம் இருக்குது. அது பார்த்தா அதோட பயங்கரமாக இருக்குது எல்லாமே. அப்படியே பார்க்கவே இதை ஃபோனில் நீங்கள் பார்க்குறதோட நேரில் பார்த்தா செமையாக இருக்கும் பார்க்க. அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது உள்ளே போனாலே. ஸோ நாங்கள் போகிறோம். இப்போ போகிறோம். அந்த ப்ளூ கலரில் ஒன்று தெரியுது பார்த்தியா, அது லைட்டு தானே அது உங்களுக்கு. ஆனால் அது லைட்டு கிடையாது, தண்ணி. எப்படி கொட்டுது பாருங்க தண்ணி. பக்கத்தில் போனால் சூப்பராக இருக்கும். அப்படியே காற்று உள்ளும் தண்ணி, பார்க்கவே அழகாக இருக்குது. பாருங்க காட்டுறேன். ஸோ அங்கங்கே ராட்டினங்கள், கேம்ஸ் எல்லாம், கேம்ஸு, ஆட்டம் பாட்டம். ஒரு கண்ட்ரிலேருந்து அவங்களோட இதை வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் எக்ஸிபிஷன் எப்படி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி தான் இங்கே சைனா, இந்தோனேஷியா, அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி, யூகே. நாங்களே டைம் இல்லை, ஃபுல்லாக பார்க்க முடியல. இப்போ அதிலே வந்துட்டோம் வெளியே. இன்னொரு நாள் போனோம். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக எடுக்க போனோம். 6 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க, நைட்டு 2 மணிக்கு முடிக்கிறாங்க. நாங்கள் லேட்டாக போனோம், அதனால் ஃபுல்லாக போக முடியல. பார்த்த வரையுமே திருப்தி ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் ஃபுல்லாக போக முடியல. இன்னொரு நாள் போகணும் ஃபஸ்ட்டு. ஸோ எல்லாம் ராட்டினங்கள் அப்படியே உட்கார வச்சு சும்மா ஊஞ்சல் மாதிரி ஆடும். அது இது ட்ரெயின் வண்டி. தண்ணி கொட்டு தெரியுது. அவங்க ஜூம் பண்ணி காட்டுறாப்பாங்க தண்ணி வண்டி. அந்த பச்சை கலர் இது ஒரு கேம்ஸ் மேலே ஏற்றி சர்ன்னு இறங்குங்க அந்த கேமு. இது நம்ம ராட்டினம் பார்த்து தைச்சிருவோம் உங்களுக்கு. அவர் 4 ஏரில் ஏறிட்டே ஒன்றுனா ஏறுறாங்க உட்காந்து. இவர் நம்ம பாண்டிச்சேரி நண்பர், தெரியும், ராணான்னு. பாருங்கள் அப்படியே செம்மையாக போகுது. சரி, அப்பப்போ என் மூஞ்சும் குறுக்கில் வரோம், உங்களுக்கு கண்டுக்காதீங்க. ஏன்னா வீடியோ எடுக்கிறாங்கன்னு தெரியணும்ல, அதனால் ஹாய் காட்டாக இருப்பாங்க. ஒரு ஆளே ஏறுறாங்க. அப்போ ஏறி ஃபுல் இது முடிஞ்சோன்னா சுற்ற ஆரம்பிச்சிடும். சரி, நாங்கள் அப்படியே போகிறோம். அப்படியே சுற்றி பார்க்குறோம், ஜூஸ் கடையை பார்க்குறோம். டயர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா சுற்றி டயர்டு. காலையில் வெளியே சுற்றி தான் இருக்கோம். அப்படியே லாஸ்ட்டாக தான் இங்கே வந்தோம். ஆனால் அங்கே ப்ளூ கலர் தண்ணி, அந்த தண்ணி கீழே வாட்டர் ஃபவுண்டைன் பாருங்கள். பக்கத்தில் போகிற ஆப்ஷன் இருக்குது. போவோம், பக்கத்தில் போகணும். சூப்பர் ஆப்ஷன் இருக்குது. போகிறோம், ஒன்று பண்ணத்தில் போவாங்க. அப்படியே நின்னாலே தண்ணி, அந்த தண்ணி சத்தம், அந்த மேலே அந்த டிசில் அப்படியே மேலே படுது. சூப்பராக இருக்குது பார்க்கவே. அப்பப்போ எங்கள் மூஞ்சி குறுக்கில் வரோம், கண்டுக்காதீங்க. இதோ அப்படியே தண்ணி பக்கத்தில் அந்த கோவ மாதிரி உள்ளே போகும். அழகாக கொட்டுதுப்பாங்க. லைட் செட்டிங் வச்சு நல்லா அழகாக கொட்டோம். அப்படினாலே நல்லா சில்லுன்னு அப்படியே அந்த சாரல் தண்ணி சாரல் அப்படியே அடிக்குது மேலே. அப்படியே நல்லா நிற்க காற்றுக்கும் அந்த சாரலுக்கும் செம்மையாக இருக்கும். அப்படியே அது தண்ணிக்குள்ளே போயிட்டு வரலாம். அந்த குகை மாதிரி இருக்கும், உள்ளே போயிட்டு அப்படியே வரலாம் வெளியே. சூப்பராக இருக்கும். காட்டுறேன். இது மாதிரி ஏறி அந்த தண்ணி வெளியே உள்ளே பூந்து அப்படி வெளியே வரும். அது வீடியோ அதனால எடுக்கல, அது கட் ஆயிடுச்சு வீடியோ. அவ்வளோ அழகா பார்க்கத்தாங்க. ஃபாரின் தான் இல்லை, இன்னும் நம்ம ஊரில் வந்துச்சு. பட் இருந்தாலும் இன்னும் வரல, வந்துச்சு. ஆமாம், கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் விஜிபி கிங்டம் போனாலே பயங்கரமாக மாறிடுச்சு. முன்னோருக்காக விஜிபி கிடையாது. ஸோ அட்வான்ஸ் தான். இந்த தண்ணி முன்னாடி நிற்கிறது அவ்வளோ இது சூப்பர். அப்படியே முடிச்சுட்டு போகிறோம்.
இந்த கோகுல் தான் உள்ளே பூந்து அப்படி வரும். தண்ணி சைடில் கொட்டு தான் சூப்பராக தெரியும் அது. பட் உங்கள் வீடியோவில் அந்த அளவுக்கு தெரியாது. நாங்கள் எடுக்கல, அந்த வீடியோ எடுக்கலை. அதோட கோகுலில் போய்ட்டு வெளியே வந்துருக்குது. போய்ட்டு அப்படியே வெளியே வந்துடும். அது பக்கத்தில் தண்ணி அனுசரி பண்ணால் தண்ணி தெரியும் நமக்கு. அதை எடுக்கல. சரி வேறு எதை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டோம். இப்போ மேலே அந்த ரவுண்ட் அப்படியே ரிங்கு அப்படியே ஹைட்டாக போய் சர்ன்னு கீழே வந்துடும். எப்படி விழும்? சர்ன்னு விழும். அதெல்லாம் நம்ம ஊரில் விளாண்டது தான். பார்க்க செம சூப்பராக இருந்துச்சு. இப்போல்லாம் போனால் எங்கே ஒரு பக்கம் பயமாக இருக்கும். பயம் இல்லை, இருந்தாலும் பார்க்கலாம். சர்க்குலாம் அது கீழே விழும்போது நான் எடுக்க மறந்துட்டேன். கொஞ்சம் லாஸ்ட்லாம் பார்த்தேன் அதை. அப்போ கான்சன்ட்ரேஷன் எங்கே மாறிடுச்சு. சர்ன்னு அந்த ப்ளூ சுற்று இப்போ அதுதான் அப்படியே வந்து இறங்கிடுச்சு. சர்ன்னு ஸ்பீடாக வரும். நான் பார்க்கல, டக்குன்னு அப்புறம் தான் பார்த்தா கீழே இருந்துச்சுன்னா ஸ்லோ, கீழே பக்கத்தில் வந்து ஸ்லோ ஆயிடும். அது அப்படியே இறங்கிடுச்சு. சரி சொல்லிட்டு அப்படியே போகிறோம். ஒரு ஹாப்பி ஃப்ரெண்டு, ஒரு ஹாப்பியாக ஒரு பொண்ணு தான். சரி சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம், தண்ணி தாகம் பயங்கரமாக எடுத்துகிட்டே இருந்துச்சு எங்களுக்கு. சரி தண்ணி பாட்டில் வேணும், எல்லாமே காஸ்ட்லி தான் உள்ள. மினிமம் இந்தியா ரேட்டு 400 வந்து ஸ்டார்ட் ஆகுது. நாட்டி வாங்கினோம் தண்ணியே கிட்டத்தட்ட 480 ரூபா போட்டு. சரி ஜூஸ் வாங்கணும். ஜூஸ் வாங்கி அங்கேயே ஒரு வீடியோ நைஸாக ஒன்று எடுத்துகிட்டு அந்த பொண்ணுங்க நான் போட்டு கொடுத்தாங்க. சரி அது பொண்ணுங்க கேட்டோம், வீடியோ எடுக்கவா கேட்டோம். ஓகே வீடியோ எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களை சேர்த்து எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஃப்ரெண்டு தான் எடுத்தார் வீடியோ. நாங்கள் வந்து காசு கொடுத்து சேஞ்ச் வாங்கிட்டு இருந்தோம் அந்த வெள்ளக்கார பொண்ணுகிட்ட. இவர் இந்த பக்கம் வந்து ஜூஸு பார்த்துட்டு போட்டால் ஒரு ஜூஸ் வந்து 23 ரூபா ஜூஸு 2 வாங்கினோம். ஆளுக்கு ஒன்று வாங்கி தண்ணி தகத்து குடித்தோம். ஜூஸ் என்னமோ கம்மியாக தான் இருந்துச்சு, ஐஸ் கட்டி தான் ஜாஸ்தி ஊற்றி குடிச்சிச்சுங்க. என்ன ஜூஸோ அது. சரி ஓகே. மாஸ்க் இப்போ மாஸ்க் தான் போட்டுட்டு எல்லாம். அப்புறம் ஐஸ் கட்டி தான் போட்டு கொஞ்சோண்டு சர்பத் மாதிரி என்னமோ நம்ம ஊர் சர்பத் மாதிரி ஊற்றி விட்றாங்க, ஜூஸை ஊற்றி விட்றாங்க, முடிஞ்சு போச்சு. கேட்டால் 23 ரூபா. 23 எவ்வளோ இருக்குது? கிட்டத்தட்ட நம்ம ஊருக்கு ஆகுது ஒரு 400 ரூபாட்ட வருது. நாங்கள் அந்த பொண்ணிட்ட சேஞ்ச் வாங்கிட்டு இருக்கிறேன். அது ₹1 சேஞ்ச் இல்லைன்னு சொல்லிச்சு. அப்போன்னு வாங்கிக்கிறேன்னு சொன்னேன், மறந்தே போயிட்டேன். ₹1 போச்சுருந்து. ₹1 நம்ம ஊரில் 20 ரூபா 28 ரூபா வரும். போச்சு. சரி ஜூஸை வாங்கிட்டு நிற்கிறேன். ஓகே அளவு கரெக்டாக பார்க்குறேன். சரி சொல்லிட்டு ஸ்ட்ரா தரல. அப்புறம் நான் இன்னும் ஸ்ட்ரா போட்டுயா சொல்லிட்டு ஸ்ட்ரா வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறோம். ஸ்ட்ரா வாங்கிட்டேன். ஸ்ட்ரா கிட்ட ஸ்ட்ரா பேசணும், அவங்க ஏதோ பேசணும், என்ன பேசினா எனக்கு ஞாபகம் இல்லை இப்போ. சரி பேசிட்டு ஆளுக்கு ஜூஸ் அப்படியே குடிச்சிட்டு தண்ணி தாத்து கொஞ்சம் குடிச்சிட்டு சரி திருப்பி அப்படியே போவோம் சொல்லிட்டு ஒரு மியூசிக், ஒரு சைனா மியூசிக் உட்காந்து அப்படியே கேட்டே இருக்கலாம் அந்த பாண்டா பொம்மைக்குள்ள வந்து ஒரு ஃபோட்டோ. அப்படி போனோம். சைனா நாட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். சைனாவோட எக்ஸிபிஷன் ஏரியா இது. அதோட அவங்களோட எக்ஸிபிஷன் ஒன்று. அப்போ ஒருத்தவங்க வந்து அங்கே ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு அந்த பாண்டா பொம்மை பக்கத்தில் வந்து ராணா ஒரு வெள்ளைக்காரியோட இன்னொரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டார் அவர். அது அந்த பக்கம் நினச்சி ஒரு இந்த பக்கம் நேரம் சேர்ந்து எடுத்தாச்சு. சரி அப்படியே ஃபோட்டோ எடுத்துட்டேன்.
இவர் வந்து இந்த பொம்மை கேம்ஸ்லோட பைத்தியம். அவரோட பொம்மை சைனாக்காரங்க அந்த ஊரோட கலாச்சாரம் போல. Cinta. இப்போ பயங்கர ஆகிட்டே நைட்டு ஹோட்டல் போகணும் பிளான் பண்ணி சரி டைம் ரொம்ப சுற்றி பார்க்கணும். ஸோ ஷாப் இந்த பொம்மை ஷாப்பு அது என்ன சொல்லுவோம் உங்களோட பொம்மைங்க இந்த கார்ட்டூன் கேம்ஸில் வர பசங்கள்லாம் தெரியும். கத்தி இது ரொம்ப கேம் தெரியும். அதை கத்தி பார்த்துக்கிட்டு ஒரே ஹாப்பி. அவர் மைண்டில் நான் முழு சந்திரமுகி அப்போ தான் பார்த்தேன். நான் கத்தி எடுத்து பார்க்கும்போது முழு சந்திரமுகியாக மாறிட்டான். அவ்வளோ ஹாப்பி அவனுக்கு. இது கத்தி, இது ஸ்பாட், இது அந்த கேமில் வரோம், அந்த பொம்மை யூஸ் பண்ணுவான். அந்த பொம்மை நம்ம அந்த பொம்மை கேம்லாம் பார்க்கறதில்ல, இவன் பார்ப்போம் போல். அதே முழு சந்திரமுகியாகவே மாறிட்டான் மிஸ்டர் ராணா. பார்த்தேன் கண்ணில் அந்த பவரை பார்த்தேன். சரி லாஸ்ட்டில் அவன் அதே மாதிரி பொம்மையும் வாங்கிட்டான். 50 கீச்சன் ஒன்று வாங்கினான் லாஸ்ட்டில். ஆனால் ஒரு கத்தி கிட்டத்தட்ட 5000 ரூபா. அந்த கத்தி இந்தியா ரேட்டு 250 ரியால். இங்கே அவங்க மேலே போகிறதுக்கு 250 ரியால், 5000 ரூபா அந்த கத்தி. சரி வாங்கிட்டு அவன் ஒரு கீச்செயின் பொம்மை ஒன்று வாங்கினான். இதோ அந்த மாதிரி பொம்மை ஒன்று. பொம்மை பைத்தியம் அவன். ஆள் தான் 7 கலர் வயசான பொம்மை பைத்தியம். அந்த பொம்மையும் ஒன்று 25 ரூபா. சரி காசை கொடுத்துட்டு அதை அப்படியே வாங்கிட்டு ஒரே சந்தோஷம். பொம்மையை வாங்கிட்டேன், என் பிடிச்ச பொம்மையை வாங்கிட்டேன். ஒரு டான்ஸ் ஆனாங்க. பார்க்க நல்லா பார்க்க நல்லா இருந்துச்சு. அந்த ரவுண்ட் ஒன்றா வச்சு மாற்றி பண்ணிங்கன்னா நல்லா இருந்துச்சு பார்க்க. அது வந்து ஒரு சைனா ஒரு டான்ஸாக அந்த ஒரு கலாச்சாரம் டான்ஸாக தெரியாது. கண்டினியூஸாக சுற்றிட்டே இருப்பாங்க. அவங்க நிற்கவே மாட்டாங்க. அதுதான் விஷயம் போல. அந்த ரவுண்ட் இதை வந்து மாற்றி அது ஷேப் அண்ட் சைஸ் அப்படியே மாற்றி இப்படி வச்சு அப்படின்னு போகலாம். ஆனால் நிற்க மாட்டாங்க, சுற்றிட்டே இருக்காங்க. இது சின்ன பசங்க நம்மளாடும் வச்சுருந்தீங்களா அந்த மாதிரி கேம்ஸ் நல்லா இருந்துச்சு பார்க்க. அப்போ மலர் நின்றுக்கெல்லாம் வரும். நம்ம சின்ன வயசுல மாதிரி தான் விளாண்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டைம் ஆச்சு. ஹோட்டல் போகணும். ஹோட்டல் அப்புறம் லாக் பண்ணுறோம் சொல்லிட்டு கடன்னு ஹோட்டல் போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். உங்களுக்கும் பார்க்கணும் ஆசையாக இருந்தால் ஜித்தாவில் இருக்கவங்க போய் பார்க்கலாம். ஈவினிங் 6 நைட்டு 2 மணி வரை இருக்குது. போய் பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பேட்டை சேனலுக்கு உங்கள் அன்பு ரொம்ப முக்கியம். பாய். நாங்களும் கார் எடுத்து கிளம்பிட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக சென்னை தர்பார் ஹோட்டல் போகிறோம். ஓகே பாய். உங்களை மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். இதில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பேட்டை பறவை சேனலுக்கு மறக்காமல் உங்கள் அன்பு தேவை. 1000 சப்ஸ்கிரைப் தாண்டணும் எனக்கு. ஓகே பாய். பேட்டை பறவை